ஏய் எங்கடா இது கண்டுபிடிச்சீங்க சந்தோஷ் எத்தனை டைம் சொல்லிட்டு உங்க கூட சேராத விட்டு குட்டி சோறா போயிருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் நீ வேற இவங்க கூட உட்காந்துட்டு இருக்க வர்றியா இல்லையா வீட்டுக்கு வா இருக்கு பாரு உனக்கு நல்ல ஆச்சி எங்களை பார்த்து அப்படியே ஆச்சி இருக்கு. நீ வாய் பேசாத மண்டையும் ஆளையும் பாரு எங்கடா இப்படி ஹேர் ஸ்டைல்லாம் கண்டுபிடிக்கிற உங்க வீட்டுல திட்டவே மாட்டாங்களா அம்மா பேசாம இருங்கம்மா நீங்க போங்கம்மா நான் வரேன் பாரு ஒழுங்கு மரியாதையா இப்ப வந்துட்டா நல்லா இருக்கும் இல்லாட்டி வீட்டுக்கு போனா அப்புறம் இருக்கு நம்ம நேரம் வெயில நிக்கிறீங்க ஆண்டி கொடை தரவா ஆமாப்பா அது ஒண்ணுதான் குறைச்சலு நானும் கொடையை பிடிச்சிட்டு உன் கூட இங்க உட்காந்துக்கிறேன் மேலே ஏறி சந்தோஷ் இறங்குறியா கம்பு எடுத்துட்டு வரட்டா இந்த வயசுல கம்புல அடி வாங்குறியாடா வெக்கமா இல்ல உனக்கு ரெட்டை ஜடை பெசாம இரு உன் முடிக்கு நான் ரெட்டை ஜடையா 10 ஜடைய போட்டு பேண்ட் போட்டு விட்டுருவேன் பெசாம அமைதியா இரு அம்மா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துறேன் நீங்க போயிட்டே இரு நான் பின்னாடி வந்துறேன் பின்னாடியும் வர வேண்டாம் நீ முன்னாடியும் வர வேண்டாம் என் கூட வா வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் உங்க பிள்ளை கூட சேர்ந்து என் பையன் கெட்டு போயிட்டான் என் பிள்ளை கூட சேர்ந்து உன் பையன் கிட்ட போயிட்டானா உன் பிள்ளை கூட சேர்ந்தா என் பையன் கிட்ட போய் கிடக்கான் பிள்ளை அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் பண்ற சேட்டெல்லாம் உனக்கு எங்க தெரியுது உன் பையனோட முடிய பாத்தியா பனங்காத்தலை மாதிரி இருக்கா முடி உன் பிள்ளையோட முடிய பாத்தியா ஏதோ தலையில சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு இப்பதான்டா ஜாலியா இருக்கு. பேசாம இருடா முடிய வெட்டுறதுக்கு காசு இல்லைன்னா கேட்டா நான் கொடுக்க போறேன் ஆமா இவ்வளவு நாளும் நீ கொடுத்துதான் என் பிள்ளைக்கு நான் முடிய வெட்டினேன் போ உன் வேலையை பாரு பசங்க கொஞ்சம் ஜாலியா இருந்தா இருந்துட்டு போறானுங்க உனக்கு என்ன ஆமாமா இதான் ஜாலியா இருக்க வேண்டிய வயசு படிக்கிற வயசுல ஜாலியா இருப்பாங்களாப்பா 24 மணி நேரம் புக் எடுத்து படிக்க சொல்றியா ஆண்டி ஏன் ஆண்டி வெயில நின்று சண்டை போடுறீங்க இந்த கொடையை பிடிச்சிட்டு சண்டை போடுங்க ஆண்டி இதான் ஒருத்தன் எங்கடா வந்தா அப்பதான் இந்த கொடையை பிடிச்சிக்கோங்கன்ட்டு உட்காந்துட்டு இருக்கா என்னோட பகுதியில இப்படி பொம்பளைங்க சண்டை போடலாமா இந்த பகுதிக்கு தலைவரா இருந்து என்ன பிரயோஜனம் சமாதானப்படுத்துவோம் தாய்மார்களே தங்கைமார்களே அக்காமார்களே வாயா வா மரியாதை பயங்கரமா இருக்கு ஐயோ நம்ம அப்பா வேற வந்துட்டாரு வாங்க நீங்க இந்த தொகுதிக்கு தலைவர் உங்க பையன் இந்த கேங்குக்கு தலைவன் ஆஷிஷ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்பா நீங்க மட்டும் தலைவரா இருக்கீங்கப்பா உங்களுக்கு பின்னாடி 10 பேர் சுத்தும் போது எனக்கு பொறாமையா இருக்குல்லப்பா என் பின்னாடி எனக்கு 10 பேர் சுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதப்பா நான் ஆசைப்படுறது தப்பாப்பா பா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா தப்பா தப்பிச்சிட்டோம்ப்பா கொடுக்கு பிள்ளை தப்பாம பறந்துருக்கு பாரு என்னம்மா பிரச்சனை உங்களுக்கெல்லாம் அங்கிள் ஆண்டிக்கு நாங்க இங்க உட்காரதே பிடிக்கல அங்கிள். அப்படி சொல்லவே இல்லை நீ இங்க உட்காரு நீ எங்கனாலும் போய் உட்காரு என் பிள்ளை உங்க கூட சேரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் என்னம்மா இப்படி சொல்றீங்க என் பிள்ளை கூட சேர்ந்து உங்க பிள்ளையும் ஒரு பெரிய ஆள் ஆகும்மா ஒரு நாள் ஒன்றும் பெரிய ஆள் ஆக வேண்டாம் என் பிள்ளை எப்படி இருக்கானோ நல்லா இருக்கான் பெரிய ஆள் ஆக்கிடுவோம் எங்க பிள்ளைய நீங்க சொன்னீங்கன்னா இந்த சோற வேணும்னா இடிச்சு தள்ளிடுவோமா எவ்வளவு அறிவு புகழ்ந்தீங்களாக்கா இல்லைண்ணா தம்பிங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா இங்க உட்காந்து எல்லாரும் உருப்படியா ஏதாச்சும் உருப்படக்கூடிய வேலையை பாருங்க காலேஜ் கட்ட அடிக்கிறது இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லப்பா அட்டெண்டன்ஸ் லேக் ஆச்சுன்னா அப்புறம் நாங்க தானே வந்து அங்க நிக்க வேண்டியது இருக்கு வேலை செய்யறீங்களா பேசாம என் கூட கேம்பெயினிங்க்கு வரீங்களா நல்ல உருட்ட மாதிரி தான் காலேஜுக்கு போக சொல்வாரா கேம்பெயினுக்கு கூப்பிடுறாரு ஐயா நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம்யா ரொம்ப மிக்க சந்தோஷமா ஏதாவது பிரச்சனைனா தயவு செய்து என்னை வந்து பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாய்ஸ் என்ஜாய் வரேம்மா மறக்காம ஓட்ட போட்டுருங்கம்மா சப்பா 2 ஓட்டை எப்படியோ தேத்திட்டோம் சந்தோஷ் இப்போ வர்றியா இல்லையா அதுவன் வாடா இதுக்கப்புறம் இந்த பையன் கூட சேர்ந்தேன்னு வச்சு யாரு கூடனாலும் சேரடா இந்த சந்தோஷ் கூட சேராதடா ஆமாம்மா ஒருத்தர் தான் இருக்க உலகத்துல ஃப்ரெண்டாக இருக்கு டேய் நம்ம 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்டா வேண்டா வர்றான் வராட்டி போறான் அப்பா கிட்ட சவால் விட்டேன்டா கேங்க பெருக பண்ணணும்டா தாட தேடிடுவோம் கரெக்ட் அதான் உன் பிளட்லேயே இருக்கு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருவேன் கிளாஸ் கட் அடிச்சு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரும் காத்து வாங்குவாங்க, நீ என்னடா வெயில் வாங்கிட்டு இருக்கியா? தலையில கேப், ஒருத்தன் கையில கொடை. ரொம்ப வெயில் அடிச்சு சார். கிளாஸ்ல எதுக்கு வெளியில வந்தீங்க சார்? இவன் தான் சார் கூட்டிட்டு வந்தான். எங்கடா போச்சு அறிவு? அவங்க அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு, அவர் எங்கேயாச்சும் வேலையை வாங்கி கொடுப்பாரு, இல்லாட்டி அவங்க அப்பாவோட பிசினஸ் அவன் தொடர்ந்து போவான். உங்க அப்பா செருப்பு தைப்பாரு, நீ உட்காந்து செருப்பு தைக்கிறியா? வீட்டு சூழ்நிலையை பார்த்து உருப்புற வேலையை பார்க்கணும். நாளையில இருந்து காலேஜை கட் அடிச்ச அப்புறம் இருக்கு பாரு. சாரி சார். கொடைய மடக்கி தொட. உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீ வா, இல்லாட்டி நீங்க உட்காந்து காத்து வாங்கிட்டு தனியா.
அட பாவிங்களா, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளும் நம்ம படத்தை பார்த்துட்டு போவோம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.